நாம் அவரை பாடி அவரை ஆராதிக்கிற நேரம். அதனால ஜெபத்தோட பாடல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். அதுல 226வது எண்ணுள்ள பாடல், நல்லதையே நான் செய்யவும் சொல்லவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா என்ற பாடலை நாம் பாடி ஆண்டுடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. ஆதி முதல் என்னை தெரிந்து கொண்டீ, அப்பாவை நம்பி மீட்படைய. ஆதி முதல் என்னை தெரிந்து கொண்டீ, அப்பாவை நம்பி மீட்படைய. ஆவியினாலே தூய்மையாக்கி, ஆவியினாலே தூய்மையாக்கி அதிசயமாய் என்னை நடத்துகிறீர், அதிசயமாய் என்னை நடத்துகிறீர். அப்பா நன்றி நன்றி, அப்பா நன்றி நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. சொல்லுங்க எல்லாரும், நல்லதையே நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. பாவங்கள் செய்து மரித்து போயிருந்தேன், கிறிஸ்துவோடே கூட உயிர்த்தெழ செய்தீர். பாவங்கள் செய்து மரித்து போயிருந்தேன், கிறிஸ்துவோடே கூட உயிர்த்தெழ செய்தீர். கிருபையினாலே என்னை ரட்சித்தீர், கிருபையினாலே என்னை ரட்சித்தீர். உன்னதங்களிலே உட்கார செய்தீர், உன்னதங்களிலே உட்கார செய்தீர். அப்பா நன்றி நன்றி, அப்பா நன்றி நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. சொல்லுங்கள் எல்லாரும், நல்லதையே சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. ஆண்டவர் கிறிஸ்துவின் மகிமை அறிந்திட அழைத்தீரே, நன்றி ஐயா. ஆண்டவர் கிறிஸ்துவின் மகிமை அடைந்திட அழைத்தீரே, நன்றி ஐயா. ஆறுதல் தந்தீர் அன்பு கூர்ந்தீர், ஆறுதல் தந்தீர் அன்பு கூர்ந்தீர். பரலோகம் எதிர்நோக்கி வாழ செய்தீர், பரலோகம் எதிர்நோக்கி வாழ செய்தீர். அப்பா நன்றி நன்றி, அப்பா நன்றி நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே,
பெருமையும் புகழ்ச்சியும் உமக்குத்தானே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, பெருமையும் புகழ்ச்சியும் உமக்குத்தானே. ஞானமும் நன்றியும் வல்லமையும், ஞானமும் நன்றியும் வல்லமையும் என்றென்றும் உமக்கே உரித்தாகட்டும், என்றென்றும் உமக்கே உரித்தாகட்டும். அப்பா நன்றி நன்றி, அப்பா நன்றி நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. எல்லாம் சேர்ந்து அப்பா அப்பா நன்றி, அப்பா நன்றி, அப்பா நன்றி. அல்லேலூயா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் என் உள்ளத்தை, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இந்த பாடல் வரிகள் நம்ம வாழ்க்கையா இருக்கணும். ஸ்தோத்திரம். நமக்கு அதற்காக தான் அழைத்திருக்கிறார், நல்லதை செய்வதற்காக. அப்படி நம்ம செய்வோம் என்று சொன்னால் குறைவில்லாதபடி திருப்தியாக்கி ஆண்டவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 282வது பாடலை நாம் பாடப் போகிறோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகள் எல்லாம் சந்திப்பார், மீதம் எடுக்க செய்வார், பிறருக்கு கொடுக்க வைப்பார் என்று சொல்லி நாம் பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்துல ஸ்தோத்திரம் 282வது பாடம். உற்சாகமாய் பாடி நாம் ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தலாம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். என்ற நம்பிக்கையோடு திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். எல்லாரும் கொண்டாடுவோம், மைகனவா, கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார், 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார், 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார், 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். எனவே பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். அப்பாவுக்கு பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே,
எகிப்திலிருந்து பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. அதனால பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி ஓஹோ கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். சொல்லுங்க ஆமென். நிறைவோடு நடத்திடுவார், முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார். ஆமென் ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஆமென் அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின போது பலவீனமானவர்கள் ஒருவர் இல்லையா? ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. 40 வருஷம் நடத்தினார், ஒருவரும் பலவீனத்தினால மரிக்கவில்லை. ஆண்டவருடைய வாதையினால தான் மரித்தார்கள். பலவீனம் யாருக்குமே
வரவே இல்லை. ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நடத்தும் போது பலவீனமே கிடையாது. ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப உங்களை ஸ்தோத்திரம் பலவீனம் தாக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உங்களை யார் நடத்துறதுன்னு பார்க்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நடத்தும் போது பலவீனமே இல்லை. சொல்லுங்களேன், ஆண்டவர் நடத்தும் போது பலவீனமே. 92ஆம் சங்கீதம் கடைசி வசனம் சொல்லுது, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும். ஆமா, முதிர் வயதுனே தெரியாது. ஸ்தோத்திரம் அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. 80 வயசுல தான் ஸ்தோத்திரம் மோசே பாடுறாரு. 70 வயசு 90ஆம் சங்கீதத்துல பலத்தின் மிகுதியால் 80 வயசு. ஆனா மோசேக்கு 80 வயசுல தான் ஊழியமே ஸ்டார்ட் ஆகுது. ஆமென் ஸ்தோத்திரம் அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. 80 வயசுல செத்துருவான் அப்படின்னு சொன்ன மோசே 80 வயசுல தான் என்ன பண்றாரு, ஊழியத்தையே ஸ்டார்ட் பண்ணி 120 வயசு வரைக்கும் அவர் ஒரு பலன் குறையாம, கண் பார்வை மங்காம, ஸ்தோத்திரம் எப்படி 40 வயசுல இருந்த பலன் அப்படியே 120 வயசு வரைக்கும் இருந்துச்சுன்னு வசனம் சொல்லுது. ஆமென். ஏங்க ஸ்தோத்திரம், அவனை தேவன் நடத்தினார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவனை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். அவனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது அவர்களுக்கு பலவீனம் இல்லைன்னா நடத்துறவருக்கு பலவீனம் இருக்குமா? இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்களே, நாம் பலவீனத்தோடு ஆண்டவரை தொடர வேண்டாம். இன்னையோட பலவீனெல்லாம் போயிடணும். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்க போறோம். ஸ்தோத்திரம். நம்மை நடத்துவது ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவராக இருக்கட்டும். அதில் சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று கண்ணை மூடி பயபக்தியா நீங்க அவரை ஆராதிக்கிற போது ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுவார். அப்பா மகிமைப்படுவார். குமாரனா இயேசு மகிமைப்படுவார். அப்போது உங்களுக்கு தீர்க்காயுசை கட்டளையிடுவார். ஆமென் அல்லேலூயா. எல்லாரும் கண்ணை மூடி ஆண்டவரே உமக்கு நன்றி. உங்க பலவீனத்தை பார்க்காதீங்க, பலவீனத்தை விட பெரியவராக இருக்கிற இயேசுவை பாருங்க. ஆமென் அல்லேலூயா. உங்களுடைய தேவையை பார்க்காதீங்க, தேவை காட்டிலும் பெரியவராக இருக்கிற இயேசுவை பாருங்க. அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரை துதிங்க, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பறந்து போயிடும். ஸ்தோத்திரம். அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் செய்தார்கள். இன்றைக்கு வந்திருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, புதிய ஏற்பாட்டு தேவ ஜனங்களே, நீங்கள் பலவீனத்தோடு அவரை பின்தொடர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மெய்யாகவே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலவீனம் ஏன்? ஸ்தோத்திரம். ஆதாமின் ஆவி நம்மை நடத்துவதனால தான் பலவீனம். ஸ்தோத்திரம். அதற்கு நாம கீழ்ப்படிந்து அந்த ஸ்தோத்திரம் ஆவிக்கு கீழ்ப்படிந்து நடத்துறதுனால தான் பலவீனம். ஆவியானவர் நடத்தினால் நமக்கு பலவீனமே கிடையாது. அல்ல சொல்ல மாட்டீங்களே, என்னை நடத்துங்க ஆண்டவரே, கேளுங்களேன். ஸ்தோத்திரம். எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகனை நடத்தட்டுமே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். அவர் நடத்தினா நீதியின் பாதையா இருக்கும். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தின் பாதையா இருக்கும். அவர் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். எத்தனை சொல்றீங்க உண்மையா? கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும். ஆவில பாடுங்க. இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன்,
எதற்குமே அஞ்சிடே கர்த்தரே. ஆமென் ஆமென். அஞ்சிடே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம், இந்த அகிலம் படைத்தவர், படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர். மீட்பர் ஜெயிக்கிறார். ஆமென் ஆமென். வல்லவர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா 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 பாடுவேன். ஆனந்த துனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா துனியா. நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை தேவனே, நன்மைகள் செய்பவர், நன்மைகள் செய்பவர். நம்பிக்கை ஆமென் ஆமென். நன்மைகள் அளிப்பவர். வார்த்தை அனுப்பியே, வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். துனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப எப்படி நான் பாடி பாடி மகிழ்வே, தினமாடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினமாடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே. என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். சொல்லுங்க, விடுதலை விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே. ஆமென். ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேடி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேடி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். ஒரு மனிதனாய்
மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை, நல்ல விடுதலையை கையை தட்டி ஆமென். வெற்றியை ஆமென் ஆமென் எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், விடுதலை ஆமென் அப்பா தருகிறார் எனக்குள்ளே. ஆமென் ஆமென் ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். காலம் ஊதி ஜெயிப்பேன், காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கின்றார். என்ன ஆனந்தம். எத்தனை கையை தட்டி உனக்குள்ளே இருக்கிற விடுதலை நாயகன் விடுதலையாய் ஆராதிக்க கிருபை செய்வாராக. நல்ல கையை தட்டி வாயை விடுவாய் திறந்து, அப்பா உமக்கு நன்றி அப்பா, நான் பாடி பாடி மகிழ்வேன், ஆடி ஆடி துதிப்பேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார். கையை தட்டி ஆமென். ஜீவனுள்ள தெய்வமே, உயிரோடு கூட இருக்கிறவரே, உமை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நல்ல கைத்தட்டல் கொடுங்க அப்பாவுக்கு. நல்ல கையை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றியோடு 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 நாங்கள் உமை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் விடுதலை நாயகன்க. வசனம் தெளிவா சொல்லுது, ஸ்தோத்திரம். வேர் தேர் இஸ் ஸ்பிரிட் தேர் இஸ் லிபர்ட்டி. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. ஆமென் ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தா நீங்க விடுதலையா துதிப்பீங்க. ஆமென் ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குதுன்னு பாருங்க. ஸ்தோத்திரம். விடுதலையா உங்களால் துதிக்க முடியுதா? நல்ல கையை தட்ட முடியுதா? தட்டி பாருங்க. நல்ல கையை தட்ட முடியுதா? ஆவியானவர் இருந்தா எல்லாம் விடுதலையா. ஸ்தோத்திரம். குமாரன் விடுதலை ஆக்கினால்தான் உங்களுக்கு மெய்யான விடுதலை, பூரணமான விடுதலை. ஸ்தோத்திரம். இன்னும் பூரணமான விடுதலை பெறாமல் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அதனால தான் நம்மால் என்ன பண்ண முடியல, விடுதலையா துதிக்க முடியல. ஸ்தோத்திரம். கண்ணை மூடுங்க. ஆமென் ஹல்லேலூயா. சிந்தைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்துங்க. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் பண்ணினருங்க ஸ்தோத்திரம் பண்ணினருங்க. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மை தானே பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை
நான் பாடுவேன். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டேன். கரங்களை உயர்த்து துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலோ பயமில்லை, பாதிப்பில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? பள்ளத்தாக்கில் ஆமேன், பயமில்லை, பாதிப்பில்லை. தெரியுமா? உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமேன். ஓ, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. சொல்லுங்க, நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பின்தொடர்வே, உம் தோளில்தான் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்வேன், உம் தோளில்தான் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். எல்லா வாயம் பாட்டுமே. துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடு, எங்களோடென்றும் வாசம் செய்யோ. எங்கள் மத்தியில் உலாவிடு, எங்களோடென்றும் வாசம் செய்யோ. ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் கரங்களை தட்டி அப்பாவை மனசார வாயார எத்தனை பேர் வாழ்த்துறீங்க, துதிக்கிறீங்க? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு 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 நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.